ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் ரோஹித். நான் மண்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு டாப் 4 கம்பெனிஸ் நான் பற்றி பேசுகிறேன். அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து பல ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணும், பல பிராண்ட்ஸை ஓன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க, பயங்கர டாமினண்டாக இருக்கும். பட் அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் அதோடைய பேரண்ட் கம்பெனி ஷேர்ஸை வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன, அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் கேர் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பற்றி நான் கேள்வியே பட்டது கிடையாது. இந்த என்ன ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனி சேல் பண்ணுது அப்படின்னு உங்களுக்குள்ள பல டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி அண்ட் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட ஒரு சில மெடிசன்ஸும் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படின்றது. ஸோ இவங்க வந்து சானிடரி பேட்ஸ் எல்லாம் பல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்பர்ஸ், பேம்பர்ஸ் அது மாதிரி சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கின் கேர்ஸ் அண்ட் பர்சனல் அதுக்கும் சேல் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இவங்களுடைய டாப் பிராண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் பி, பேண்டின், விக்ஸ், அம்பி, பியூர் அண்ட் ஏரியல், அப்புறம் வந்து கிளியர், டியூரசெல் அப்படின்னு பல பிராண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இவங்க கிட்ட ஹெர்பல் எசன்ஸ் அண்ட் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு பல பிராண்ட்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வெறும் இந்தியாவில் சேல் பண்ற பிராண்ட்ஸ் தான். நீங்க வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அமெரிக்காவில் போயிட்டு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 65 பிராண்ட்ஸ் அவங்க ஓன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாக் பி வந்து நீங்க அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா 27 தான் அவங்களுடைய ஸ்டாக் பி. பட் இதே இந்தியாவில் இவங்களுடைய ஸ்டாக் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 ஸ்டாக் பில இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து அமெரிக்காவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேரண்ட் கம்பெனியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $380 பில்லியன் இருக்கு. பட் நம்ம இந்தியாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 53,997 crores. பட் அவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நான் சொல்றது 16,634. பட் அதே நீங்க வந்து ஃபாரின்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $161. ஸோ கிட்டத்தட்ட இதை விட கம்மி தான். விச் மீன்ஸ் நீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ்லையும் சொல்றேன், ஸ்டாக் பியும் சொல்றேன். ஸோ இவங்களுடைய ஸ்டாக் பி வைஸ் நான் சொல்றது, சாரி யூஎஸ்டி வைஸ் அவங்களுடைய அமெரிக்கன் ஷேர் ப்ரைஸ் வந்து $161. பட் நீங்க அதை இந்தியாவில் டைரக்டா கன்வெர்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 14,000 15,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். பட் இங்க வந்து கரண்ட் ப்ரைஸே 16,000 இருக்கு அண்ட் ஸ்டாக் பி 71 இருக்கு. பட் அங்கே ஸ்டாக் பி 27 தான் இருக்கு. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கம்பெனி. இது வந்து இவங்களுடைய இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $80 பில்லியன் பர் இயர். பட் யூனிலிவர் வெறும் $62 பில்லியன் தான். விச் மீன்ஸ் நீங்க யூனிலிவரை கம்பேர் பண்ணும்போது ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அமெரிக்கா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி. 1847 அந்த காலகட்டத்தில் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய ROCE பார்த்தீங்கன்னா 101% அண்ட் ROE பார்த்தீங்கன்னா 80% அண்ட் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 35.5%. நான் பார்த்த கம்பெனியை நான் அனாலிசிஸ் பண்ண கம்பெனி ஒன் ஆஃப் த ஹைஸ்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வச்சுட்டு ஒரு கம்பெனி. அண்ட் டெட் பார்த்தீங்கன்னா 0 அண்ட் டெட் வந்து 3.58 crores தான். டோட்டலாகவே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 crores தான். நான் இதுவரை அனாலிசிஸ் பண்ணி பேசின கம்பெனிலே ரொம்ப ரொம்ப கம்மியாக டெட் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போல்லாம் பல பேர்ஸ் வந்து பர்சனல் டெட்டை 3 கோடி 4 கோடி வச்சிருக்காங்க. பட் இந்த டோட்டல் கம்பெனியே 3 crores தான் டோட்டலாக டெட் வச்சிருக்கு. டெட் டு ஈக்விட்டி வந்து ஆல்மோஸ்ட் 0. அண்ட் இவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ். என்னென்ன சேல் பண்ணுறாங்க அப்படின்ற பிராண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியாச்சு. அண்ட் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஹெல்த் கேரில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் பி, விக்ஸ், ஓலே, ஓல்ட் ஸ்பைஸ், அப்புறம் வந்து விக்ஸ் ஆக்ஷன் 500 அப்படின்னு பல பிராண்ட்ஸ் ஓன் பண்ணி பல ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா கோவாவில் ஒன்று, படி அதில் ஒன்று வச்சுட்டு இருக்காங்க இமாச்சல் பிரதேஷில். அண்ட் ஆயில்மெண்ட்ல வந்து ஒரு 18% ஆஃப் ரெவன்யூ வந்து, கிராஃப்ட் ட்ராப்ஸ்ல வந்து ஒரு 10% அண்ட் டேப்லெட்ஸ்ல வந்து 2.2%. அந்த அதர் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு 68% ஆஃப் ரெவன்யூ வருது. இவங்க மோஸ்ட்லி எங்க செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் செலவு பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியாவில் வந்து PNG அதாவது ப்ராக்டர் அண்ட் கேம்பிளோடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. விச் இஸ் கம்பேர்ட் டு நீங்க அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அவங்களுடைய பிராண்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ எப்படி நம்ம யூனிலிவர், இந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் ஐடிசியோட இந்த சன்ஃபீஸ்ட், ஹிபி அந்த மாதிரி பல அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம். பட் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஓரல் பி இது பார்ப்போம், விக்ஸ் ஆக்ஷன் 500 பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவும் பேண்டினும் ரொம்ப கம்மி, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் ரொம்ப கம்மி. பட் நீங்க கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 65 பிராண்ட்ஸ் இந்தியா வேர்ல்டு வைடு இருக்கு. ஸோ நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் செலவு பண்ணுவாங்க வேர்ல்டு வைட். ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இவங்க ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்தியாவில். பட் நான் இங்கே இந்தியாவில் வாங்குறது பதிலாக நான் வேர்ல்டு வைடு போய் வாங்கினேன்னா கிட்டத்தட்ட $80 பில்லியன் ஆஃப் ரெவன்யூ அவங்களுக்கு வருது. சேல்ஸ் மட்டும் $80 பில்லியன். பட் அது வந்து யூனிலிவர் கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கான்ஸே கிடையாது, மொத்தமே ப்ரோஸ் தான், டெட்டே கிடையாது. அண்ட் ஸ்டாக் பி என்னை பொறுத்தவரை ஸ்டாக் பி கொஞ்சம் அதிகமாக இருக்கு இந்தியாவில் பொறுத்தவரையும். அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிராண்ட்ஸ் வந்து
ரொம்ப வீக்காக இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து வேர்ல்டு வைட் கான்சிடர் பண்ணுறப்போ நிறைய பிராண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 65 பிராண்ட்ஸ். அதை படித்து முடிக்கிறதுக்கு இந்த வீடியோ சரியாக போயிடும். அண்ட் இவங்களுடைய பேர் கம்பேரிஷன் இந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் கோல்கேட், ஜில்லட் இந்தியா அண்ட் இவங்களுடைய ஐடிசி, நெஸ்லே அப்படின்னு பல பிராண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இவங்க வந்து 6th 7th அந்த பிளேசஸ் தான் வச்சிருப்பாங்க. அதாவது பர் கம்பேரிஷன்ல இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் வந்து 229 crores earn பண்றாங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 70 rupees. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 678 crores. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 208 rupees. டோட்டல் ஓவரால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் 3918 crores தான். பட் அமெரிக்காவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட $80 billion per year. இது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கே புரியும் அதை சொல்லும் போதே. ஸோ எங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 70% வந்து ப்ரொமோட்டர்ஸ், எஃப்ஐஸ் வந்து 1.48%, டிஐஸ் வந்து 15%, பப்ளிக் வந்து 12% ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் மாடல். அதை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ இந்த ராயல்ட்டி இதை ஏன் பிடிக்கிறாங்க அப்படின்னு புரியாதவங்களுக்கு நான் மண்டே போட்ட வீடியோ பாருங்க, அப்போ புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கும்போது வந்து இது ஒரு சின்ன கம்பெனியாக தான் தெரியும். இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்பெனி வந்து ரொம்ப கம்மி பிராண்ட்ஸ் தான் ஓன் பண்ணுற மாதிரி தெரியும். பட் நீங்கள் இதே ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் எடுத்து பார்க்கும்போது அதிக பிராண்ட்ஸ் ஓன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.